நீதியை நிலையாட்டிய சிலம்பு பொருட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்கு மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காய்ச்சலமை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறார். கண்ணகிக்கும் அரசருக்கும் நடக்கும் முடியாதலே இங்கு நாடகமாக காண்போம். என்னே போதும் நிறுத்து. நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? உங்களிடம் நான் பேச அவசியமில்லை. நான் அரசனிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். சற்று பொறு, சென்று வருகிறேன். நீதி கேட்டு வந்திருக்கிறாரா? சரி, சென்று உள்ளே அனுப்பு. மன்னர் வீச்சிருக்க அரசனைக்குள் நுழைகிறார் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, ஆயிரக்கணக்கானோடு எனக்கு காணாத காரணம் என்ன? நீ யார்? எனக்கு என்ன வேண்டும்? இதோ என் அரசின் சிலங்கு. நீ கூறுவது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலகன்று மாடி கடல் முத்துக்களால் ஆனது. அதோ ஆண்டோரோ தாண்டோரோ நிறைந்த இந்த அவதியிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே